உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்க வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமா இருக்கிற 5 பேரை யோசிச்சு பாருங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், கூட வேலை பார்க்கிறவங்க, கஷ்டம்னு வந்தா முதல்ல கூப்பிடுற சொந்தக்காரங்க, இல்லைன்னா நீங்க மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ற அந்த ஆளு. இப்போ ஒரு பயங்கரமான கேள்வி. நாளைக்கு உங்களுக்கு வேலை போயிருச்சுன்னு வைங்க, இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, மொத்த வாழ்க்கையும் ஒரே நாள்ல தலைகீழா மாறிடுச்சுன்னா அந்த 5 பேர்ல எத்தனை பேர் உங்க கூட நிப்பாங்க? வெறும் மெசேஜ் அனுப்பிட்டு போறது இல்ல, சோகமான போஸ்டுக்கு ஹார்ட் எமோஜி போடுறது இல்ல, ஆனா நிஜமாவே நள்ளிரவு 2 மணிக்கு நீங்க கூப்பிட்டப்ப போனை எடுத்து உங்க கூட வந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? நான் ஒரு கெஸ் பண்றேன். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒருவேளை ஒருத்தர், 2 பேர், ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தா 3 பேர் இருக்கலாம். ஏன்னா யாரும் வெளிப்படையா சொல்லாத ஒரு உண்மை இது. உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரும்பாலான பேருக்கு உங்க மேல உண்மையான அக்கறை கிடையாது. அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்க உங்களை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தமும் இல்ல. ஆனா அவங்க உலகத்துல நீங்க அவங்களுக்கு வசதியானவங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களா இருக்கிறதுனால தான் அவங்க கூட இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு யூஸ் இல்லைன்ட்டு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்க அவங்க கண்ணுக்கு தெரியாம போயிருவீங்க. இது நட்பு இல்ல, இது அன்பு இல்ல, இது வெறும் தேவைக்காக ஒருத்தரை பயன்படுத்திக்கிற விஷயம்தான். சாணக்கியர் சொல்றாரு, கஷ்டம் வரும்போது கூட இருக்கிறவன் தான் உண்மையான நண்பன், மத்தவங்க எல்லாம் வெறும் வேஷம் போடுறவங்க தான். இன்னைக்கு ஒருத்தருக்கு உங்க மேல உண்மையான அக்கறை இல்லைன்னு சொல்ற 4 முக்கியமான அறிகுறிகளை பத்தி சொல்ல போறேன். இதை கவனிச்சு பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற சில பேரை நீங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும், சில விஷயங்கள் மனசை வலிக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு உதவியா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த 4 விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தன்னை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தனிமையை உணருவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், கூட சிரிச்சு பேசி வேலை பார்க்கிறவங்க இருப்பாங்க. ஆனா ஆழமா யோசிச்சா யாருமே தன்னை உண்மையா புரிஞ்சுக்கல, யாருமே தனக்கு முக்கியத்துவம் தரலைங்கிற ஒரு வலி இருக்கும். அந்த உணர்வு ஏன் போகாதுன்னா அவங்க இந்த அறிகுறிகளை கவனிக்க கத்துக்கலைன்னா தான். வார்த்தைகள் எல்லாம் மலிவானது. யாரு வேணா உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லலாம். சொல்றதுக்கு காசு செலவாகாது. ஆனா அவங்களோட செயல்தான் உண்மையை சொல்லும். குறிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு வரும்போது அவங்க உங்களுக்காக என்ன பண்றாங்கங்கிறத பார்த்தாதான் அவங்க உண்மையானவங்களா இல்லையான்னு தெரியும். இப்போ அந்த 4 அறிகுறிகளை பார்ப்போம். முதல் விஷயம், உங்களுக்கு காயம் கொடுத்த பிறகு ஒன்னும் நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க. இதை நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சு பாருங்க. இந்த பழக்கம் உங்களை ரொம்ப குழப்பத்துல தள்ளும். கடைசியில உங்களை காயப்படுத்தின அதே ஆள்கிட்ட அந்த சூழ்நிலை சரியாகணும்னு நீங்களே மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போயிருவாங்க. இப்போ இப்படி நடக்குதுன்னு வைங்க, அவங்க உங்களை ரொம்ப மோசமா பேசிட்டாங்க, இல்லைன்னா உங்களை ஏமாத்திட்டாங்க, உங்க நம்பிக்கைய உடைச்சிட்டாங்க, நீங்க ரொம்ப ஆழமா காயப்பட்டிருக்கீங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன மன்னிப்பு, இல்லைன்னா நீ சரியா இருக்கியாங்கிற ஒரு கேள்விக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க. நீங்க பெரிய விஷயம் எதுவும் கேட்கல, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல 2 பேருக்கும் நடுவுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடி உங்களை பார்க்கும்போது ரொம்ப நார்மலா வருவாங்க, ஜோக் அடிப்பாங்க, இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு உதவி உங்களை கேட்டு கேட்பாங்க. உங்களை உடைச்ச அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டு அது நடக்கவே இல்லைங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. இப்போ நீங்க குழப்பத்துல இருப்பீங்க. நிஜமாவே இது நடந்ததா? நான் ரொம்ப ஓவரா யோசிக்கிறேனா? இதை அப்படியே விட்டுடலாமா? அப்புறம் அந்த அமைதி தாங்க முடியாம அவங்க நார்மலா இருக்கிறத பார்த்து நீங்களும் அவங்க கூட சிரிச்சு பேச ஆரம்பிப்பீங்க. அப்படியே அந்த விஷயம் புதைக்கப்படும். உண்மையை சொல்ல போனா அவங்க இதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்னும் நடக்காத மாதிரி நடந்துக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்காக அவங்க அவங்களோட ஈகோவை விட்டு கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும், தப்பு பண்ணிட்டோம்னு ஒத்துக்கிற ஈகோ வேணும். அந்த விலை அவங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியுது. அதனால அந்த வழியை தவிர்த்துட்டு நேரத்தால எல்லாம் சரியாகிடும்னு நம்புவாங்க. நீங்களும் ஒரு கட்டத்துல நார்மலா ஆகிடுவீங்கன்னு அவங்க கணக்கு. இது பல நேரங்கள்ல வேலை செய்யுது. ஆனா இப்படி நடக்கும் போதெல்லாம் அந்த உறவுல ஏதோ ஒண்ணு மெதுவா உடைய ஆரம்பிக்கும். நம்பிக்கை குறையும், பாதுகாப்பு உணர்வு போயிரும். இந்த ஆள் எனக்கு பாதுகாப்பான ஆள் இல்லைன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. உண்மையான அன்பு இருக்கிற ஒருத்தரால உங்களை காயப்படுத்திட்டு ஒன்னும் நடக்காத மாதிரி நடிக்க முடியாது. அது அவங்களை நிம்மதியாக விடாது. நீங்க வலிக்கிறதை பார்க்க அவங்க மனசு தாங்காது. அதனால அவங்க ஈகோவை விட்டுட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதுதான் உண்மையான அக்கறை. அவங்க தொடர்ந்து இப்படி நடந்துக்கிட்டா அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க.
அவங்க கிட்ட உங்க மனசை கொடுக்கறது ரொம்ப ஆபத்து. சாணக்கியர் சொல்றாரு, தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்காதவன் உன் வாழ்க்கையில இருக்க தகுதியே இல்லாதவன். ரெண்டாவது விஷயம், அவங்க ஆழமான விஷயங்களை பேச அவாய்டிங் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, ரொம்ப வாரமா உங்க மனசுல இருந்த ஒரு விஷயத்த சொல்ல தைரியத்தை வரவழைச்சு சரியான நேரத்தை பார்த்து பேச ஆரம்பிப்பீங்க. ஆனா அவங்க உடனே டாபிக்கையே மாத்துவாங்க. இல்லைன்னா போனை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா இப்போ இதை பத்தி பேச வேண்டாமேன்னு சொல்லி தள்ளி போடுவாங்க. அந்த இப்போங்கிற நேரம் வரவே வராது. இது தற்செயலா நடக்கிறது இல்ல, இது ஒரு பேட்டர்ன். சில பேருக்கு ஆழமா பேசுறதுன்னா அலர்ஜி. ஒரு உரையாடல் உண்மையையும் பொறுப்பையும் மனது திறந்த பேச்சையும் கோரும்போது அவங்க அங்கிருந்து தப்பிக்க வழி தேடுவாங்க. காமெடியால மறைப்பாங்க, இல்லனா திடீர்னு பிஸியான ஆளா மாறிடுவாங்க. நீங்க அவங்க மேல அக்கறை இருக்கிறதால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லாம இருக்க கத்துப்பீங்க. உங்களுக்குள்ளேயே உங்களை மறைச்சுப்பீங்க. இதுக்கு பேரு தான் ஒரு உறவுக்குள்ள இருக்கிற தனிமை. பக்கத்துல ஒரு ஆள் இருந்தும் அவங்கள தொட முடியாம இருக்கிறது தான் உலகத்துல இருக்கிற கொடுமையான தனிமை. உண்மையான உரையாடல்கள் தான் ரெண்டு பேரை இணைக்கும். சாப்பிட்டியா, எப்படி போகுதுன்னு கேட்கறது உறவு இல்ல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தான் அவர் சொல்லும்போது அவங்க உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆளுங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்காக அவங்களோட வசதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆழம் இல்லாத எந்த ஒரு உறவும் வெறும் காலியில இருக்கிற இடம்தான். உங்களுக்கு உங்களோட முழு குணத்தையும் ஏத்துக்கிற ஒரு ஆள் தேவை, மேலோட்டமா பேசுற ஒரு ஆள் இல்ல. சாணக்கியர் சொல்றாரு, மனசு விட்டு பேச முடியாத உறவு வெறும் வெளிவேஷம்தான். மூன்றாவது விஷயம், அவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. இத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை பிஸியா இருந்ததால வரலனா அது தப்பு இல்ல. ஆனா எப்பவுமே அவங்க உங்க பக்கம் இல்லைன்ற ஒரு பேட்டர்ன் இருந்தா அதுதான் பிரச்சனை. நீங்க ரொம்ப உற்சாகமா ஒரு புது பிளான் பத்தி சொல்லுவீங்க, இல்லனா ஒரு புது பிசினஸ் ஐடியா பத்தி சொல்லுவீங்க. அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இல்லன்னா சரின்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த பேச்சை முடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு தடவை கூட விசாரிக்கிறதே இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை அடைஞ்சிங்கன்னா அதை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்க பண்ற சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க ரொம்ப உற்சாகமா பேசுவாங்க. இந்த ஆர்வம் இல்லாதது தற்செயலானது இல்ல, அது அவங்க எடுத்த முடிவு. ஆதரவு கொடுக்கறதுக்கு காசு இல்ல பெரிய நேரம் தேவையில்லை. கொஞ்சம் கவனம் இருந்தாலே போதும். ஒருத்தர் மேல அக்கறை இருந்தா அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிப்போம். நான் உன்னை கவனிச்சுட்டு இருக்கேன், நீ எனக்கு முக்கியம்னு சொல்றது தான் ஆதரவு. அவங்க மறக்கறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே தங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச படத்தோட ரிலீஸ் டேட் ஞாபகம் இருக்கும். ஆனா உங்களோட முக்கியமான விஷயம் ஞாபகம் இருக்காதுன்னா அவங்களுக்கு அது முக்கியமே இல்லைன்னு அர்த்தம். இது கேட்க கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆதரவு இல்லாத ஆளுங்க கூட இருக்கும்போது நீங்களே உங்க வளர்ச்சியை குறைச்சிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வெற்றியை நீங்களே தனியா கொண்டாடுவீங்க. யாருமே உங்க கூட இல்லைன்ற உணர்வு உங்களை ஆட்கொள்ளும். உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கிற ஒரு ஆள் தேவை. உங்க விஷயங்களை ஆர்வமா கேட்டு உங்க வெற்றியை உங்க கூட சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஆள் உங்களுக்கு தேவை. சாணக்கியர் சொல்றாரு, உன்னோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத, உனக்கு துணையா நிக்கிறவனே உண்மையான தோழன். நாலாவது விஷயம், அவங்க உங்க பக்கத்துல இருந்தாலும் ரொம்ப தூரமா தெரிவாங்க. இது சொல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா நிறைய பேருக்கு இதுதான் நடக்கும். வெளிய பார்க்கிறவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா தெரிவீங்க. ஒரே ரூம்ல இருப்பீங்க, ஒரே கார்ல போவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் அங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்குன்னு. நீங்க பேசுவீங்க, ஆனா கனெக்ஷன் இருக்காது. ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணும். இதுதான் நார்மல்னு நீங்க உங்களை நீங்களே நம்ப வைப்பீங்க. ஆனா இது நார்மல் இல்ல. உடலா உங்க கூட இருந்தாலும் மனசுல அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். அவங்க அங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க மனசு எங்கேயோ இருக்கும். வெறும் கடமைக்கு பதில் சொல்லுவாங்க, ஆனா அந்த பதிலில் அன்பு இருக்காது. இந்த உணர்வு மெதுவா உங்களை ஆக்கிரமிக்கும். நீங்க இன்னும் அதிகமா முயற்சி பண்ணுவீங்க, இன்னும் அதிகமா பேசி அந்த இடைவெளியை சரி பண்ண நினைப்பீங்க. ஆனா அவங்க ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்க மாட்டாங்க. இது உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கிடும். உண்மையான நெருக்கம்ங்கிறது ஒரே ரூம்ல இருக்கிறது இல்ல, மனசால அங்க இருக்கிறது. நீங்க பேசும்போது அவங்க உங்களை பார்க்கிற விதம், அவங்க கொடுக்கிற முக்கியத்துவம் தான் உண்மையான அன்பு. அந்த உணர்வு இல்லாதப்போ அந்த ஆள் ஏற்கனவே உங்களை விட்டு போயிட்டாங்க, ஆனா கதவை விட்டு வெளியே போகலன்னு அர்த்தம். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும், அவங்க கூட இருக்கணுமா இல்ல போகணுமான்னு. இப்போ இதை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, யாருமே திட்ட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். அமைதியா உங்களோட உறவுகளை யோசிங்க. உங்க மனசுக்கு உண்மை ஏற்கனவே தெரியும். அந்த அமைதி, அந்த மன்னிப்பு இல்லாத தருணங்கள், அந்த தனிமை எல்லாமே உங்க மனசுக்கு சொல்லிட்டு தான் இருக்கு. நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆள் இல்ல, நீங்க கேட்கறது ரொம்ப அதிகமும் இல்ல. ஆதரவாகவும் அன்பாகவும் ஒரு ஆள் இருக்கணும்னு நினைக்கிறது
ரொம்ப சாதாரணமான விஷயம். அது நீங்க மினிமமா எடுத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்காக சரியான ஆட்கள் கண்டிப்பா வருவாங்க. மன்னிப்பு கேட்கறவங்க, கஷ்டமான நேரத்துல கூட உங்க கூட நிக்கிறவங்க, உங்களை முழுசா புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாவே கிடைப்பாங்க. அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்க ஞாபகத்துக்கு வந்த அந்த ஒரு நபரை யோசிங்க. அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு நீங்க எவ்வளவு காலமா காரணம் சொல்லி மறைச்சிட்டு இருக்கீங்க. இப்போவே பெரிய முடிவு எடுக்க வேண்டாம். ஆனா உண்மையை ஒத்துக்கோங்க. அதுதான் முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தான் முக்கியம்னு நம்புறவங்க கமெண்ட்ல நான் என்னை நேசிப்பேன்னு டைப் பண்ணுங்க.